ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மேச ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க. முக்கியமாக இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா, திருக்கணிதப்படி நான் சொல்லக்கூடியது 16/8/2024 வெள்ளிக்கிழமை மாலை 7:44 மணிக்கு இந்த ஆவணி மாதம் பிறக்குது. பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, துவாதசி திதியில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது. இந்த ஆவணி மாதம் பிறக்கிற அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்கங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் எப்போ அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 9 மற்றும் 10ஆம் தேதி சந்திராஷ்டமம் வருது. இந்த சந்திராஷ்டமத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதும் புதிய காரியங்கள் தொடங்குறதும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாங் ட்ராவல் அப்படிங்கிறது விஷயமும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி வீண் விவாதங்கள் இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக தொழில் ரீதியாக முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா, சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு 2 நெய் தீபம் போட்டு வெள்ளை மலர்களால், வாசனை நிறைந்த வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு புதிய காரியத்தை தொடங்குறதோ அல்லது புதிய முடிவுகள் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய லக்கி டேட்ஸ், அதாவது 18 ஆகஸ்ட்டு, 18, 19, அதே மாதிரி செப்டம்பர் ஆகஸ்ட் 27, செப்டம்பர் 9ஆம் தேதி லக்கி டேட்டு தான். ஆனால் அன்றைக்கி சந்திராஷ்டமாக வரதுனால அதையே அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதம் லக்கியான கலர் என்ன அப்படின்னா, லைட் பிங்க், பேபி பிங்க்குன்னு சொல்லும் இல்லையா, அந்த கலரு. அதே மாதிரி ஸ்னோ ஒயிட் கலர், ஒயிட்லேயே கொஞ்சம் மினுன்னு சில்வர் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கலரை இந்த மாதம் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. காரியங்களை சாதிக்கணும் அப்படின்னா அந்த கலரில் ட்ரெஸ்ஸோ அல்லது கர்ச்சீப்போ நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அது சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தொழில் ரீதியாக மேச ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் வரும். தொழில் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நன்மைகள் தொழிலுக்கு உறுதியாக உண்டு. ஆனால் அதே நேரத்தில் நிறைய அலைச்சல் வரும். ஆனால் அந்த அலைச்சல் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை தான் கொடுக்கும். ஆனால் ஒரு டைம் 2 டைம் எக்ஸஸாக ஒரு 3 டைம் அலையிற மாதிரி தொழில் ரீதியாக அலையக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ஆனால் அதுக்கு உண்டான பலாபலன்களையும் நீங்கள் நல்லபடியாக அனுபவிப்பீங்க. எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமும் உறுதியாக உண்டு உங்களுக்கு தொழில் ரீதியாக. அதே மாதிரி சோம்பேறித்தனம் அதிகமாக வரும். அதாவது மலைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகணும்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களுடைய மூளை உங்களுடைய எண்ணம் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு உடல் ஒத்துழைக்காது. ஏன்னா வக்ரச்சனியுடைய பார்வை இருக்குது. அதனால் அதை நீங்கள் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் எஃபர்ட் உங்களுடைய சுறுசுறுப்பை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தொழிலில் நல்ல இன்கம் பார்க்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இது வரைக்கும் டல்லாக இருந்திருக்கும். இந்த ஆவணி மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல சிறப்பாக தான் இருக்குது. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். அரசாங்க உத்தியோகத்தில் அல்லது உத்தியோகம் சார்ந்தவங்களோ ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இது. அதாவது இந்த மாதம் 15 நாள், செப்டம்பரில் ஒரு 7 நாள் வச்சுக்கோங்களேன். மொத்தம் இந்த நாட்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் செக்கு ஹேண்டில் பண்ணுறது, கேஷ் ஹேண்டில் பண்ணுறதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது கையெழுத்து போடுறது, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள். ஏன்னா வக்ரச்சனி புதனை பார்க்குது. அப்போ கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள் உங்களை தேடி தானாகவே வரும். அது ஒரு உங்கள் மேலே ஒப்பீனியனாக போகும். பேட் ஒப்பீனியனாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கவங்க லஞ்ச லாவணியங்கள் எல்லாம் ஈடுபட்டுறாதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகள் அல்லது பனிஷ்மெண்ட்டை கொண்டு கொடுத்துரும். வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும். இந்த மாதம் அதுக்கு உண்டான உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்ல எஃபர்ட் போட்டிங்கன்னா ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ யார் மூலியமாக தான் அது போய் சேரும். ஆனால் அதுவும் தவறாக தான் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை காதலர்களுக்குள்ளேயே பிரேக்கப் ஆகிறதுக்கு, சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு, காதலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா அது பிரச்சனையை கொண்டு சேர்க்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். அதனால பொறுமையா போறது ரொம்ப நல்லது. அல்லது வீட்டில் பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு நடக்கிறதா ரொம்ப உத்தமம். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் இந்த மாதம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும்.
ஒரே மாரி எல்லா மாசமும் இருக்காது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வாழ்க்கையில எவ்வளோ முக்கியமோ, அதே மாரி இந்த மாசத்துல ரொம்ப 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 முக்கியமானது. ஏன்னா வக்ர சனியோடைய பார்வை களத்திர ஸ்தானாதிபதிக்கு இருக்கு. அப்ப கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதனால இப்போ சண்டை வருது அப்படின்னா, அந்த இடத்துல இருக்காதீங்க. மூவ் ஆன் பண்ணி போயிடுங்க. இல்ல அப்படின்னா, பெரிய பிரச்சனைகள் வந்து அது 1 மாசம், 2 மாசம் வரைக்கும் நீடிச்சிட்டுருக்கும். அதனால வீட்ல வந்து நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால ரொம்ப கவனமாக இருங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் வந்து கொஞ்சம் இந்த மாசம் குறைவா தான் இருக்கு. அதனால பார்த்து இருந்துக்கங்க. தாயாருடைய உடல்நிலை கவனம் வேணும். தந்தையாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. ஒரு சிலர் வந்து பூர்வீக சொத்துக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த இதெல்லாம் வந்து இந்த மாசம் வந்துரும். பூர்வீக சொத்துக்கள்ல வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. எதிர்பாராத நன்மை உண்டு. தாய்மாமன் வழி இருந்த உறவுகள்ல வந்து சில கசப்புகள் இருந்திருக்கும். அது வந்து இப்ப சால்வ் ஆகுறதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதே மாரி நீண்ட நாளா ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயம் நீங்க எதிர்பார்க்காமயே உங்களுக்கு வந்து சேரும். தொலைதூர த்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட தூர பிரயாணம் பண்றது, அதாவது படிப்புக்காகவோ அல்லது வந்து தொழிலுக்காக, உத்தியோகத்துக்காகவோ இந்த மாசம் வந்து நீண்ட தூர பிரயாணம் அப்படிங்கிறது உண்டு. திடீர்னு வந்து ஒரு கோவிலுக்கு போறதுக்கு உண்டான அமைப்புகள், புண்ணிய நதிகளுக்கு நீராட செல்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உறுதியாக இந்த மாசம் உங்களுக்கு உண்டு. இந்த மாசம் ஆவணி மாசத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது நீங்க எதிர்பார்த்தத விட மிக சிறப்பாக இருக்கு. கொஞ்சம் முயற்சி போட்டீங்க அப்படின்னா, கூடுதலா உங்களுக்கு பலன் கிட்டும். அதிர்ஷ்டமும் உண்டு. குடும்பத்தோடைய அதாவது குடும்பத்தில வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒற்றுமையா இருக்கிறதும், குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் இந்த மாசம் நல்ல அனுகூலமான மாசமா இருக்கு. அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாசம் இந்த மாசம். ஏன்னா புதன், சனி இருக்கு. 2வது சூரியன், சனி பார்வைகள்ல இருக்கு. அப்போ நீங்க என்ன பேசுறீங்களோ, அதுக்கு தகுந்த ரியாக்ஷன் கண்டிப்பா வந்தே தீரும். ஈஸியா நெகட்டிவ்ல ரீச் ஆயிருவீங்க. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாசம். அவங்க கரெக்ட்டா இத யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆயிடும். கலைத்துறைக்கு இத கரெக்ட்டா இந்த மாசத்த யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்க லைஃப் லாங்கா சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்கள் படிக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது. எக்ஸாம்ஸ்ல நீங்க நெனச்ச விஷயங்கள் நடக்காம கோட்ட விட்டுருவீங்க. அதனால படிப்புல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 1 மாசம் இல்ல, 4 மாசத்துக்கு அடுத்தது வந்து படிப்புல ரொம்ப கவனமாக இருந்தா தான் நீங்க நெனச்ச விஷயங்கள ரீச் பண்ண முடியும். முக்கியமா உங்களுக்கு இந்த வக்ரச்சனி வந்து சனி வந்து வக்ரமானனால சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஸோ, அதனால அத வந்து நீங்க கண்டிப்பா வந்து எஃபோர்ட் எடுத்து பண்ணா மட்டும் தான் முடியும். படிப்ப பொறுத்தவரைக்கும். மத்தபடி இந்த ஆவணி மாசம் மேச ராசிக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.